வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு மிகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்ததான ஒரு ஜெபத்தை தான் நாம் வாசித்து கேட்ட இந்த வேத பகுதி. யாக்கோபு என்ற பெயரினுடைய அர்த்தம் எத்தன், ஏமாற்றுக்கார். அவருடைய பெயரை போலவே தன்னுடைய சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவர் பசியார்ந்த நேரத்திலே அப்பத்தையும் அந்த பயிற்றும் கொலையும் கொடுத்து அதை அபகரித்துக் கொள்ளுகிறார். அதன் பிற்பாடு அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கு மிகவும் வயது சென்றவரானபடினால் அதை பயன்படுத்தி அவரையும் ஏமாற்றி ஈசாக்கு தன் மூத்த குமாரனாகிய ஏசாவுக்கு வைத்திருந்ததான அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். பிற்பாடு யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்தவராக மாமனாகிய லாபான் இடத்துல கடந்து சென்று அங்கு சுமார் 20 வருடங்கள் மிகவும் கடினமான வேலைகளை செய்து மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆசைகளையும் அவர் சம்பாதிக்கிறார். தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வர அவர் தீர்மானித்தவராக வருகிறதான வழியில் தேவனை நோக்கி, உம்முடைய தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் இவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கர்த்தருடைய வாழ்க்கையில பாராட்டின அந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஓடிப்போன அந்த நேரத்திலே கர்த்தர் அவருக்கு பெத்தேலில் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பரிபூர்ணமான நிறைவேற்றின பொழுது வார்த்தையில் சத்தியமுள்ள தேவனை யாக்கோபு மிகவும் தாழ்மையோடு கூட நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஜெபம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களையும் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து நமக்கு தயவு பாராட்டி நம்ம அதிசயகரமாக அற்புதகரமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய தயவு நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது. நாம் நினைக்காத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான வாக்கு தத்துவங்களையும் இம்மட்டும் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் நிறைவேற்ற அவர் போதுமானவர். அவர் வாக்கு தத்துவம் கொடுத்தவர், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின நேரங்களில் எல்லாம் அவர் உங்களுக்கு மேல் பிரியம் வைத்து உங்கள் மீது மனதிற்கு உங்கள் வாழ்க்கையை அநேக ஜெபத்தை கேட்டு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். உங்கள் நீதியின் பலனை உங்களுக்கு தந்ததில் உங்களை இம்மட்டும் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். யாக்கோபை போல எனக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரல என்று நம்மை தாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி நன்றி செலுத்த நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கைபலன் ஞானம் திறமையினால் கடந்து வந்தது அல்ல என்று நாம் ஒரு நாள் மேட்டிமை கொள்ளக்கூடாது. சகல விதமான ஆசீர்வாதமும் கர்த்தரிடமிருந்து தான் கடந்து வந்தது. அவர் அள்ளிய எல்லா உபகாரங்களுக்காகவும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்தி நாம் அவரை தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது போல நாட்கள் நாமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விடும். நான் ஒன்றுமில்லை, நான் எவ்வளவு தகுதியற்றவன், தகுதிப்படுத்தி நம்மை இம்மட்டும் நம்மை வழிநடத்திருக்கிற அந்த தெய்வனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாக, ஒரு நாமத்தை மகிமை செலுத்துகிறவர்களாக இந்த பூமியில நாம் காணப்படுகிற நாட்கள் முழுவதும் அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற பாத்திரங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அப்படி வாழ்ந்த தேவ சித்தம் செய்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா?
நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு நீர் எங்களை அதிசயகரமாக அற்புதகரமாக என் தேவன் வழிநடத்தினீர், பாதுகாத்தீர். அநேக நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தீரப்பா. அதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களை தகுதிப்படுத்தி தகப்பனே அநேக கிருபைகளை தந்து இம்மட்டும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று கர்த்தாவே பிரியமாய் வாழவும் உம்முடைய சித்தம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே. ஆச்சரியமானவரே, என் வாழின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே விலகாமலே ஆச்சரியமா